guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரிஞ்சு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. முட்டை 2 வேக போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பொழுது போனாலும் காஃபி போட்டு குடிச்சிருக்கோம். வீட்டிலே இருக்க எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். இன்னொரு பக்கம் புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டு அதில் கல் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கலர் மாறணும் பாருங்க. இது மாதிரி கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறினோடனே எடுத்து தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வானலில் பண்ணாமல் இதுமாதிரி மண் சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நாங்கள் அதுமாரி ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வானலில் செஞ்சுருக்கோம். மண் சட்டியில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே வெந்தயம், கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கின உடனே அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரும் பூண்டு. அப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கைப்பக்குவம்னு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க குக் பண்ணுறப்ப நல்லா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி வதக்கிறதுல தான் அந்த குழம்போட ருசியே இருக்குது. அதனால் நல்லா வதக்கி செஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு கூட வதக்கினா இன்னும் நல்லாவே வதங்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி தண்ணி விட்டு அது கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி ஆகிறப்ப நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி ஒரு கொட்டை புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் புளி எடுத்து அதிலே கல் உப்பு போட்டு 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மூளைக்கு நல்ல ஆக்டிவாக பிரைன் வேலை செய்யும். நல்லது. கணக்கு படிக்கிறது இதுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை கரைச்சி வச்சுருக்கிறத வதக்கணுன்னு ஊற்றி உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக டேஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், காரம் இன்னும் கொஞ்சம் வேணுன்னா அதை சேர்த்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வெண்டைக்காவை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொஞ்சம் திக்னஸாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கரெக்டானு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக வெல்லம் போட்டால் அதோட காரத்தை அடக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம முட்டையை உரித்து எடுத்து வச்சுட்டு இன்னும் நல்லா குழம்பு கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக வந்தோடனே கொஞ்சம் கெட்டியாக வரணும் குழம்பு. அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து போட்டு வச்சுருக்கோம். முட்டையும் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு கொதிச்ச உடனே எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இந்த காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற இந்த குக்கிங் வீடியோ, சிங்கிங் வீடியோ, கோலம் இது எல்லா வீடியோவும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.